வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டைஸ். ஓகேவா? டைஸ்னால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்து டைஸ் எல்லாம் நிறைய விளாண்டுருப்போம். கரெக்டாக? டைஸில் என்னென்னலாம் இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் டைஸில் நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6ன்னு 6 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது 1ங்கிற நம்பர் மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். இப்போ 2ங்கிற நம்பர் சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா? இந்த டைஸில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது டைப்ஸ் ஆஃப் டைஸ் இப்போ நம்ம ஃபுல்லாகவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் டைஸ் எத்தனை டைப்ஸ் ஆஃப் டைஸ் இருக்குன்னா, ஸ்டாண்டர்ட் டைஸ், நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்ன, நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்னன்னு சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸாமில் ஒரு டைஸோட 3 ஃபேஸஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு டைஸோட 3 ஃபேஸஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்ன, இந்த நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்னன்னு சொல்லிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் ஒரு டைஸோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 வந்துச்சுன்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு டைஸில் நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு 7 வந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதே நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்ன, நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் அட்ஜசன்ட் சைட்ஸ், அதாவது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு. இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இதில் 6 + 1 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 7. இந்த மாதிரி அட்ஜசன்ட் சைட் பக்கத்தில் இருக்கிற சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடச்சிதுன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு டைஸ் கொடுக்குறாங்க, டைஸோட 3 ஃபேஸ் இருக்குது, அதில் அட்ஜசன்ட் அதாவது பக்கத்தில் இருக்கிற ஏதோ 2 சைடு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடச்சிதுன்னா அது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லிக்கலாம். இன்கேஸ் நம்ம பக்கத்தில் இருக்கிற சைடு எதுவும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கலன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், அது ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ், இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டைஸ் எடுத்துக்கோங்க. 1, 5, 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த சைட்ஸ் ஆட் பண்ணும்போது எதுவுமே நம்மளுக்கு 7 கிடைக்கல. கரெக்டாக? அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லிக்கலாம், ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியும், ஆடிங் ஆப்போசிட் ஃபேஸஸ் கிவ்ஸ் 7. அதாவது ஆப்போசிட் சைட் ஃபேஸஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப்போசிட் ஆஃப் 1ன்னு கேட்குறேன், 1ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்குறேன். அப்போ நம்ம ஈஸியாக எப்படி சொல்லிக்கலாம், 6ன்னு சொல்லிக்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். இதில் ஸ்டாண்டர்ட் டேஸில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடைக்கும். ஸோ ஈஸியாக சொல்லிக்கலாம், 1ஓட ஆப்போசிட் என்னன்னா 6. அப்போ சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 3ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம், 3ஓட ஆப்போசிட் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 4ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நம்ம என்ன சொல்லிக்கலாம், 4ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 3 + 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7. இதே 5ஓட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லிக்கலாம், ஈஸியாக 2ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் டைஸ், ஆப்போசிட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கணும். அப்போ 5 கூட எதை ஆட் பண்ணால் 7 கிடைக்கும், 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கும். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 5ஓட ஆப்போசிட் 2ன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, ஆப்போசிட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 வரணும், அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் ஒரு நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் கொடுத்துருக்காங்க, இந்த நான் ஸ்டாண்டர்ட் டைஸில் நம்மளுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. இப்போ இங்கே 6, 2, 1னா 6 + 1 நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 7ன்னு தெரியும். அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடச்சிருச்சு. அப்போ இது என்னன்னு சொல்லிக்கலாம், நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த நான் ஸ்டாண்டர்ட் டைஸில் இப்போ ஆப்போசிட் ஆஃப் 6ன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஆப்போசிட் ஆஃப் 6ன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லிக்கலாம், நான் ஸ்டாண்டர்ட் டேஸில் இப்போது ஆப்போசிட் கேட்டாங்கன்னா நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், 6க்கு அட்ஜசன்ட்டில் 2, 1 இருக்கா, அப்போ மிச்சம் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது. அப்போது ஆப்போசிட் ஆஃப் 6ன்னு கேட்டாங்கன்னா 3ஆக கூட இருக்கலாம், 5ஆக கூட இருக்கலாம், 4ஆக கூட இருக்கலாம். அந்த பக்கத்தில் இருக்கிற 2 சைடை தவிர்த்து மிச்ச 3 நம்பருமே நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 6ஓட ஆப்போசிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இதே ஆப்போசிட் ஆஃப் 2ன்னு கேட்டாங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற 6, 1 தவிர்த்து மிச்சம் இருக்கிற நம்பர் 3, 5, 4 இது 3ல் எது வேணால் ஆப்போசிட்டாக இருக்கலாம்னு சொல்லிக்கலாம். இதே 1ஓட ஆப்போசிட் கேட்டாலும் சேம் அதே மெத்தட், பக்கத்தில் இருக்கிற சைட் 2, 6 தவிர்த்து 3, 5, 4 இது 3ல் எது வேணால் ஆப்போசிட்டாக இருக்கான்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? ஓகேவா? இதில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், இப்போது
அட்ஜசன்ட் சைட் அதாவது பக்கத்தில் இருக்கிற சைடு ஆட் பண்ணும்போது 7 கிடச்சதுன்னா நம்ம இது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதே பக்கத்தில் இருக்கிற சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கலன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்போது ஸ்டாண்டர்ட் டைஸில் ஒரு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஆப்போசிட் சொல்லிடலாம். ஏன்னா ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடைக்கணும். ஓகேவா? இதே நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் கொடுத்து ஆப்போசிட் கேட்டாங்கன்னா நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ ஆப்போசிட் ஆஃப் 6னா அட்ஜசன்ட் சைட் 2 1 தவிர்த்து மிச்சம் என்னென்னலாம் இருக்குது 3 5 4 இது மூணில் எதுவாக வேணால் ஆப்போசிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆப்ஷனில் 3 ஆர் 5 ஆர் 4ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி cannot be determined சொல்லிக்கலாம். புரிஞ்சா? ஸ்டாண்டர்ட் டைஸ் நான் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? 2 டைப்ஸ் ஆஃப் டைஸ் என்னென்னது? ஸ்டாண்டர்ட் டைஸ், நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கணும். நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆட் பண்ணால் 7 கிடச்சா அது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். இதே ஸ்டாண்டர்ட் டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக ஆப்போசிட் சொல்லிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணால் 7 கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ ஈஸியாக ஆப்போசிட் சொல்லிடலாம். இதே நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளால் எக்ஸாக்டாக ஆப்போசிட் சொல்ல முடியாது. ஓகேவா? ஈதர் ஆர் 3 ஆர் 5 ஆர் 4 எது வேணால் இருக்கலாம். புரிஞ்சா? இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் டைஸ். சரி, ஓகேவா? அடுத்து போகலாமா? சரி, ஓகே. இங்கே கொடுத்துருக்கிற டைஸில் எதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டைஸ் எதெல்லாம் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லலாமா ஃபஸ்ட்டு? இப்போ இங்கே அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 7 வருதா? 5 + 2 நம்மளுக்கு என்ன வருது? 7 வருது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது ஏதாவது 7 வந்துச்சா? எதுவுமே 7 வரல. அப்போ இது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 வரணும். இப்போ நான் ஆப்போசிட் ஆஃப் 3ன்னு கேட்டேன்னா நான் என்ன சொல்லிக்கலாம்? 4ன்னு சொல்லிக்கலாம். ஆப்போசிட் ஆஃப் 1ன்னு கேட்டேன்னா 6ன்னு சொல்லிக்கலாம். ஆப்போசிட் ஆஃப் 2ன்னு கேட்டேன்னா என்னன்னு சொல்லிக்கலாம்? 5ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸோ ஆப்போசிட் சைட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கணும். ஓகேவா? சரி, அடுத்த டயக்ராம். இந்த டயக்ராம் பாருங்கள். ஆப்போசிட் சைட்ஸ் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்குதா? எதுவுமே 7 கிடைக்கல. அப்போ இதை என்ன வச்சுக்கலாம்? ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? இந்த இடத்துல அட்ஜசன்ட் சைட் ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்குதா? எதுவுமே கிடைக்கல. அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லிக்கலாம்? ஸ்டாண்டர்ட் டைஸ். இப்போ இந்த டைஸ் பாருங்கள். நம்ம அட்ஜசன்ட் சைட்ஸ் அதாவது இந்த 6ம் 1ம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்குது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? இந்த டயக்ராமில் 4 + 3 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடைக்குது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இது ஸ்டாண்டர்ட் டைஸாக நான் இங்கே 5ஓட ஆப்போசிட் கேட்குறேன். அப்போ நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? 2. ஏன்னா எனக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் சைட்ஸ்னால் ஆட் பண்ணால் எனக்கு 7 வரணும். அதனால் நம்ம என்ன சொல்லிக்கிறேன்? ஸ்டாண்டர்ட் டைஸில் ஆப்போசிட் ஆஃப் 5ன்னு கேட்டேன்னா 2ன்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஆப்போசிட் ஆஃப் 6ன்னு கேட்குறேன். அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? அந்த 6க்கு பக்கத்தில் இருக்கிற 2 1 தவிர்த்து மிச்சம் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது? 3 5 4 இந்த 3ல் எது வேணால் ஆப்போசிட்டாக வரலான்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? இதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கும் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து இந்த டைஸில் எந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? ஓகேவா? ஒரு டைஸை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை 2 டைஸை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை மோர் தேன் 2 டைஸ் அதாவது 3 இல்லை 4 இல்லை 5 அந்த மாதிரி மோர் தேன் 2 டைஸில் எது வேணால் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அப்புறம் ஃபோல்டட் ஆர் அன்ஃபோல்டட் டைஸை விரித்து கொடுத்துருப்பாங்க, அதாவது அன்ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ 1 டைஸ்னால் ஒரு டைஸோட 3 ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2 டைஸ்னால் ஒரே டைஸோட டிஃப்ரெண்ட் 2 ஃபேஸஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 2 டைஸ்ன்னு அர்த்தம் இல்லை, ஒரே டைஸ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அதே மாதிரி தான் மோர் தேன் 2 டைஸும். ஓகேவா? ஒரே டைஸ் தான், அதோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் தான் 2 டைம்ஸாக கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு 1 டைஸை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? 1 டைஸ். இப்போ ஒரு டைஸை கொடுத்துட்டு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? விச் ஃபேஸ் இஸ் ஆப்போசிட் டு ஃபேஸ் 3. ஓகேவா? இப்போ 1 டைஸ் கொடுத்து நம்ம ஆப்போசிட் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இது ஸ்டாண்டர்ட் டைஸாக நான் ஸ்டாண்டர்ட் டைஸான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் டைஸாக நான் ஸ்டாண்டர்ட் டைஸா? அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணும்போது 7 வருதா? எங்கேயும் வரல. அப்போ இது நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஈஸியாக ஆப்போசிட் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்டாண்டர்ட் டைஸில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 வரணும். ஓகேவா? இப்போ 3யோட ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு கண்டிப்பாக 4. ஏன்னா 4 + 3 தான் நம்மளுக்கு என்ன வருது? 7 வருது. அப்போது 3யோட ஆப்போசிட் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? 4ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? இந்த மாதிரி சிங்கிள் டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அது ஸ்டாண்டர்ட் டைஸாக நான் ஸ்டாண்டர்ட் டைஸான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் ஈஸியாக ஆப்போசிட் சொல்லிடலாம். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 7 கிடைக்கணும். இதே நான் ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் போகலாம். இப்போது இந்த டைஸ் ஸ்டாண்டர்ட் டைஸாக நான் ஸ்டாண்டர்ட் டைஸான்னு பாருங்கள்.
4 + 3 நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு 7 கிடச்சிருச்சு. அப்போ அட்ஜசன்ட் சைட்ஸ் அதாவது பக்கத்தில் இருக்கிற சைடு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடச்சிருச்சு. இப்போ 7 கிடச்சுன்னா இது என்ன சொல்லிக்கலாம், நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்போ நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்டாக ஆப்போசிட் சொல்ல முடியாது. ஓகேவா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் ஆஃப் 2 விச் ஃபேஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் த ஃபேஸ் 2. 2 என்ற முகத்திற்கு எதிரே உள்ள முகம் இது. ஓகேவா. இப்போ 2க்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, 3 4. அப்போ அதை தவிர்த்து மிச்சம் என்னென்ன நம்பர் 1 5 6. இப்போ 2ஓட ஆப்போசிட்டில் 1ஆக கூட இருக்கலாம், 5ஆக கூட இருக்கலாம், 6ஆக கூட இருக்கலாம். ஓகேவா. இப்போ சிங்கிள் டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், ஃபஸ்ட்டு அது ஸ்டாண்டர்ட் டைஸாக நான் ஸ்டாண்டர்ட் டைஸான்னு பார்க்கணும். இதே ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்தால் ஈஸியாக ஆப்போசிட் சொல்லிடலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது 7 வரணும்னு தெரியும். இதே நான் ஸ்டாண்டர்டைஸாக இருந்துச்சுன்னா நம்மளால் எக்ஸாக்டாக ஆப்போசிட் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த பக்கத்தில் என்னென்ன சைடு இருக்கோ அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற சைடு எல்லாமே நம்ம ஆப்போசிட்டாக வரலான்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்து 2 டைஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா. 2 டைஸ்னால் எக்ஸாம்பிள், ஒரே டைஸு 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஓகேவா. ஒரே டைஸு 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஓகேவா. இதுக்கெல்லாமே ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. ஓகேவா. இப்போ 2 டைஸில் 1 காமன் ஃபேஸ், அதாவது 2 டைஸ் கொடுத்து அதில் ஏதோ ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்து ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா, 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் காமனாக இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த காமனாக இருக்கிற நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எழுதிடலாம். இந்த 2 டைஸில் 1ங்கிற நம்பர் காமனாக இருக்கா, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 டைஸ் கொடுத்து ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, அந்த காமனாக இருக்கிற நம்பரை தனியாக எடுத்து எழுதிடுங்க. அப்புறம் கிளாக் வைஸில், அதாவது கடிகார சுத்தம்ல கிளாக் வைஸில் அந்த டைரெக்ஷனில் மிச்சம் இருக்கிற நம்பரை எழுதிடுங்க. 3 5. இங்கே 1 இங்கே இருக்கா, அப்போ கிளாக் வைஸ்னால் இங்கே 2 6 2 6. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், 5க்கு ஆப்போசிட் 6, 3க்கு ஆப்போசிட் 2. அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னவா இருக்க முடியும், 4. ஏன்னா 4 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லிக்கலாம், 4. ஓகேவா. நல்லா ட்ரிக்கை புரிஞ்சுக்கோங்க. 2 டைஸ், அதாவது 2 டைஸ் கொடுத்து ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா, இங்கே 1ங்கிற நம்பரை மட்டும் காமன், அந்த காமனாக இருக்கிற நம்பரை எழுதிட்டு அப்புறம் கிளாக் வைஸ் டைரக்ஷனில், அதாவது கடிகார சுற்றுற திசையில் மிச்சம் இருக்கிற நம்பரை எழுதிடணும். ஓகேவா. அப்போ நான் 1 எழுதிட்டு கடிகார சுற்றுற திசையில் 3 5. அடுத்து 1 2 6 எழுதியாச்சா. அப்போ 5க்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லிக்கலாம் 6, 3க்கு ஆப்போசிட் 2, 1க்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லிக்கலாம் 4ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 4 மட்டும் தானே பேலன்ஸ் இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட் 4ன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? இந்த ட்ரிக் எப்போ யூஸ் பண்ணும், 2 டைஸ் கொடுத்து 1 நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா அந்த காமனாக இருக்கிற நம்பர் எழுதிட்டு மிச்சம் இருக்கிற நம்பரை நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதிடுவோம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, ஓகே. அடுத்த டைப்பு 2 காமன் ஃபேஸ், அதாவது 2 டைஸ் கொடுத்து 2 நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா, இந்த கொஸ்டினில் பாருங்கள் 2 டைஸ் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் எந்தெந்த நம்பர் காமனாக இருக்குது, 4ங்கிற நம்பர் காமனாக இருக்குது, 6ங்கிற நம்பர் காமனாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்து 2 நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற 2 நம்பர் இருக்குல்ல, 1ம் 5ம், இது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட்டுன்னு சொல்லிக்கலாம். 1ம் 5ம் ஆப்போசிட்டுன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்து 2 நம்பர் 4 4 காமனாக இருக்குது, 6 6 காமனாக இருந்துச்சுன்னா மிச்சம் என்னென்ன நம்பருக்கு 1 5. அந்த 1ம் 5ம் நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட்டுன்னு சொல்லிக்கலாம். அப்போ ஆப்போசிட் ஆஃப் 4 என்னன்னு கேட்டாங்கன்னா சேம் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஆப்போசிட் ஆஃப் 4 நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட் ஆஃப் 4 வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு 1 6 தவிர்த்து அப்புறம் இங்கே 5 தவிர்த்து மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் மிச்சம் என்ன நம்பர் இருக்குது, 2 3. அப்போ 4ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா 2 3யும் ஆப்போசிட்டாக இருக்கலாம்னு சொல்லிக்கலாம். இதே 6ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா சேம் 2 இல்லை. ஓகேவா, புரிஞ்சா? 2 டைஸ் கொடுத்து ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காமனாக இருக்கிற நம்பரை தனியாக எழுதிட்டு மிச்சம் இருக்கிற நம்பரை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதிடுவோம். அப்புறம் அது நம்ம ஆப்போசிட்டுன்னு சொல்லிக்கலாம். அடுத்து அதே 2 டைஸ் கொடுத்து 2 நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், மிச்சம் இருக்கிற நம்பர் நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஆப்போசிட்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு மோர் தேன் 2 டைஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது 3 இல்லை 4 இந்த மாதிரி மோர் தேன் 2 டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு 2 டைஸை எடுத்து கம்பேர் பண்ணணும். ஓகேவா. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 3 பொசிஷன் ஆஃப் அ டைஸ் ஆர் கிவன், ஃபைண்ட் அவுட் விச் இஸ் ஃபவுண்ட் ஆப்போசிட் டு த நம்பர் 2. இந்த 2ங்கிற நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா.
2ங்கிற நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி 3 இல்லை 4 டைஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு 2 டைஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த 2 டைஸை கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? 2 டைஸ் 2 நம்பர் காமன் ஃபார்மெட்டில் இருக்கா? இப்போ தான் நம்ம பார்த்தோம், 2 டைஸ் கொடுத்து 2 நம்பர் காமன் ஆச்சுன்னா மிச்சம் இருக்கிற அந்த 2 நம்பர் என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ 2ம் 5ம் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 டைஸை கம்பேர் பண்ணும்போதே நம்மளுக்கு 2ஓட ஆப்போசிட் 5ன்னு கிடச்சிருச்சா? ஈஸியாக கிடச்சிதா? ஓகேவா? இந்த மாதிரி 3 இல்லை 4 டைஸ் கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு 2 டைஸ் நம்மளுக்கு ஆன்சர் வர மாதிரி நம்ம அதை எடுத்து கம்பேர் பண்ணிடணும். ஓகேவா? சரி, ஓகே. இதே இந்த ஃபஸ்ட்டு டைஸும் தேர்டு டைஸும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? 2 டைஸ் 1 நம்பர் காமனாக இருக்கா? 3ங்கிற நம்பர் மட்டும் காமனாக இருக்கா? அப்போ 2 டைஸு ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காமனாக இருக்கிற நம்பரை தனியாக எடுத்து எழுதிடுவோம். மிச்சம் இருக்கிற நம்பரை கிளாக் வைஸ் டைரெக்ஷனில், அப்போ 3லேருந்து 2 6 2 6. இப்போ இங்கே 3லேருந்து 5 4 5 4 எழுதிடுவோமா? இப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், 6க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 5, 3க்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? 1. அப்போ ஈஸியாக நம்ம என்ன சொல்லிக்கலாம், 2க்கு ஆப்போசிட் 5. கொஸ்டினில் 2ங்கிற நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 2க்கு ஆப்போசிட் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 5ன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? இந்த மாதிரி 3 இல்லை 4 டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஏதோ ஒரு 2 டைஸ் நம்மளுக்கு ஆன்சர் வர மாதிரி எடுத்து கம்பேர் பண்ணிடணும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, 2 டைஸ் 1 நம்பர் காமன், 2 டைஸ் 2 நம்பர் காமன். இந்த ஃபார்மெட்டில் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு 2 டைஸ் எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து ஃபோல்டட் ஆர் அன்ஃபோல்டட் டைப் கொஸ்டின்ஸ். அதாவது டைஸை இந்த மாதிரி அன்ஃபோல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அன்ஃபோல்டு பண்ணி கொடுத்தா நான் என்ன சொல்லிக்கலாம், எக்ஸ்டீரியர் சைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆப்போசிட். அதாவது வெளிப்புற பக்கங்கள் எப்போதும் எதிரெதிராக இருக்கும். அப்போது இந்த 6 இந்த 5 நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட்டுன்னு சொல்லிக்கலாம். அதாவது எக்ஸ்டீரியர் சைட்ஸ் வெளிப்புற பக்கங்கள் எப்போதும் நம்மளுக்கு ஆப்போசிட்ஸாக இருக்கும். அப்போ 6ம் 5ம் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் ஆர் ஆப்போசிட்ஸ். அதாவது மாற்று பக்கங்கள் எதிரெதிரானவை. ஓகே, மாற்று பக்கங்கள்னால் இங்கே 3 இருக்கா, 3க்கு ஆல்டர்னேட்டிவ் 4. அப்போ 3யும் 4ம் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட்டுன்னு சொல்லிக்கலாம். இந்த 1க்கு ஆல்டர்னேட்டிவ் 2. அப்போ 1க்கு ஆப்போசிட் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 2ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டைஸு அன்ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், எக்ஸ்டீரியர் சைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆப்போசிட்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் ஆர் ஆப்போசிட்ஸ். அதாவது வெளிப்புற பக்கங்கள் எதிரெதிரானதாக இருக்கும், மாற்று பக்கங்கள் எதிரெதிரானவே இருக்கும். ஓகேவா? இப்போ ஆப்போசிட் ஆஃப் 5 6ன்னு சொல்லியிருக்காங்களா, ஆப்போசிட் ஆஃப் 3 4, ஆப்போசிட் ஆஃப் 1 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிள் அதே ஒரு எக்ஸ்டீரியர் டைஸ் அன்ஃபோல்ட் பண்ணி நான் ஒரு டைஸ் கொடுக்குறேன். ஓகேவா? 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ எதெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும், எக்ஸ்டீரியர் சைட்ஸ் வெளிப்புற பக்கங்கள் 5ம் 6ம் என்னவாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் 1ம் 3யும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அப்புறம் 2ம் 4ம் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஆப்போசிட்ஸாக இருக்கும். புரிஞ்சா? இன்னொரு டயக்ராம் தரேன். ஒன் 2 3 4 5 6. இப்போ எதெல்லாம் ஆப்போசிட்னு சொல்லிக்கலாம், இப்போ எல்லாமே எக்ஸ்டீரியர் வெளிப்புற பக்கங்களாக இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் பார்த்துருங்க. அதாவது 1ம் 3யும் ஆப்போசிட், அப்புறம் 4ம் 6ம் ஆப்போசிட்ஸ், அப்புறம் மிச்சம் இருக்கிற நம்பர் என்னது 2ம் 5ம். அப்போ 2ம் 5ம் என்னன்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வெளிப்புற பக்கங்கள் ரெண்டுமே எல்லாமே சேமாக வெளிப்புற பக்கங்களாக தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் 1ம் 3யும் பாருங்க, 1ம் 3யும் ஆப்போசிட்ஸ், 4ம் 6ம் ஆப்போசிட்ஸ், அப்புறம் 2ம் 5ம் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதில் எந்த மாதிரி டைப்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டைஸ் அன்ஃபோல்டு பண்ணி கொடுத்துருவாங்க, அப்புறம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த டைஸை நம்ம ஃபோல்டு பண்ணால் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு கேட்பாங்க. புரிஞ்சா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்போசிட் சைட்ஸை எடுத்து எழுதி வச்சுக்கலாம். எக்ஸ்டீரியர் சைட்ஸ் நம்மளுக்கு ஆப்போசிட்ஸ்ன்னு தெரியும், 6ஓட ஆப்போசிட் 5ஆக இருக்கும். அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் 3ஓட ஆப்போசிட் 4ஆக இருக்கும். அப்புறம் 1ஓட ஆப்போசிட் நம்மளுக்கு 2ஆக இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்போசிட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதி வச்சுக்கணும். 6 ஆப்போசிட் 5, 3 ஆப்போசிட் 4, 1ஓட ஆப்போசிட் 2. ஓகேவா? இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் 1ம் 2ம் அட்ஜசன்ட்டில் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், 1ம் 2ம் ஆப்போசிட்டில் இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக
வராது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா 654 நம்மளுக்கு 6 5 ஆப்போசிட்டுன்னு தெரியும், இங்கே அட்ஜசன்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பியும் வராது. அடுத்து ஆப்ஷன் சி 154 1 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆப்போசிட்டில் எதுவும் வரல. அப்போ சி நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ 246 2 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது, எல்லாமே தனித்தனி ரோவில் தான் இருக்குது. ஸோ ஆப்போசிட்ஸு அட்ஜசன்ட்டில் கொடுக்கல. ஸோ இதுவும் நம்மளுக்கு என்ன பண்ண வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆப்ஷன் என்ன சொல்லிக்கலாம், சியும் டியும் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி டைஸ் அன்ஃபோல்டு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் எந்த டைஸ் நம்ம ஃபோல்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஆப்போசிட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஆப்போசிட்ஸ் எழுதினப்புறம் அதை வச்சு நம்ம ஆப்ஷனை செக் பண்ணுறோம். இங்கே 1 2 ஆப்போசிட்னு தெரியும், ஆனால் அட்ஜசன்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. இங்கே 6 5 ஆப்போசிட்னு தெரியும், ஆனால் அட்ஜசன்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி. ஓகேவா, ஆப்ஷன் சியும் வரலாம், ஆப்ஷன் டியும் வரலாம். புரிஞ்சா? அவ்வளோதான். டைஸ் டைப்ஸ் இவ்வளோ தான். மோஸ்ட்டாக டைஸ் இந்த டைப்புக்குள்ளே தான் கேட்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்லேருந்து ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் டைஸ்: ஸ்டாண்டர்ட் டைஸ், நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணால் 7 வரணும். நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆட் பண்ணால் 7 வரணும். இப்போது ஒரு அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது 7 வந்துச்சுன்னா நம்ம நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லிப்போம். ஓகேவா, இதே அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது 7 வரலன்னா அதை நம்ம ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு ஈஸியாக ஆப்போசிட் சொல்லிடலாம். ஏன்னா ஆப்போசிட்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கணும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக ஆப்போசிட் சொல்லிடலாம். இதே ஒரு நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் எக்ஸாக்டாக ஆப்போசிட் சொல்ல முடியாது. அப்போது அந்த அட்ஜசன்ட்டில் இருக்கிற சைடை தவிர்த்து மிச்சம் இருக்கிற சைடெல்லாம் என்னன்னு சொல்லிக்கலாம், நம்ம ஆப்போசிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைஸில் ஒரு டைஸ் வச்சு கேட்பாங்க, 2 டைஸ் வச்சு கேட்பாங்க, மோர் தென் 2 டைஸ் வச்சு கேட்பாங்க, இல்லை ஃபோல்டட் ஆர் அன்ஃபோல்டட் டைஸ் வச்சு கேட்பாங்க. ஓகேவா, அதாவது 1 டைஸ்னால் ஒரு டைஸோட ஒரு ஃபேஸ் தான், சரி 3 ஃபேஸு. அப்புறம் 2 டைஸ்னால் ஒரே டைஸோட ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ். ஓகேவா, அதே மோர் தென் 2 டைஸ்னால் ஒரே டைஸோட 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போது அடுத்து 2 டைஸ் கொடுத்து ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிற நம்பரை எழுதிட்டு மிச்சம் இருக்கிற நம்பரை கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸில் எழுதுவோம். ஓகேவா, இதே 2 டைஸ் கொடுத்து 2 நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், மிச்சம் இருக்கிற நம்பர் ஆப்போசிட்ஸாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இதே மோர் தென் 3 டைஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஏதோ 2 டைஸை கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதே அன்ஃபோல்டட் டைஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ்டீரியர் சைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆப்போசிட்ஸ், ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் ஆர் ஆப்போசிட்ஸ்ன்னு தெரியும். புரிஞ்சா? அவ்வளோதான் டைஸோட டைப்ஸ். ஓகேவா, நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? சரி, ஓகே. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டுங்க, ஓகே, முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. டைஸில் நம்மளுக்கு நம்பர்ஸில் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி டாட்ஸ்லேயும் கொடுப்பாங்க, இல்லை ஆல்ஃபபெட்ஸ்லேயும் கொடுப்பாங்க, எதில் வேணால் கொடுத்துருக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 2 positions of a dice are shown below. How many points will appear on the opposite to the face containing 5 points? அதாவது இந்த 5ங்கிற நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நமக்கு 2 டைஸ் கொடுத்துருக்காங்களா, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அதாவது 2 டைஸ் கொடுத்து 1 நம்பர் காமனாக இருக்கா, இல்லை 2 டைஸ் கொடுத்து 2 நம்பர் காமனாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா, இங்கே 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்பர் காமனாக இருக்குது, 2 2 1 1. அதாவது 2 டைஸ் கொடுத்து 2 நம்பர் காமனாக இருக்கா, இங்கே 2 டாட், இங்கேயும் 2 டாட், இங்கே 1 டாட், இங்கேயும் 1 டாட்டா. அப்போ 2 டைஸ் கொடுத்து 2 நம்பர் காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், மிச்சம் இருக்கிற நம்பர் ஆப்போசிட்ஸ். இப்போ 5க்கு ஆப்போசிட் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 4ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, 5ம் 4 மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ். இப்போ 5க்கு ஆப்போசிட் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 4. அப்போ ஃபேஸ் கண்டெய்னிங் 5 பாயிண்ட்ஸோட ஆப்போசிட் என்னன்னு சொல்லிக்கலாம், 4 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் டிஜிட் வில் அப்பியர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் வித் நம்பர் 4? இந்த 4ங்கிற நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, 1 நம்பர் காமனா 2 நம்பர் காமனா, இங்கே 1 நம்பர் காமனா 3ங்கிற நம்பர் காமன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 3ங்கிற நம்பரை காமனாக எடுத்து எழுதிட்டு மிச்சம் இருக்கிற நம்பரை கிளாக் வைஸில் எழுதுவோமா, 1 2, இங்கே 3னா இங்கே 5 6. அப்போ 2க்கு ஆப்போசிட் 6, 1க்கு ஆப்போசிட் 5, 3க்கு ஆப்போசிட் 4. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 4க்கு ஆப்போசிட் என்ன, 4க்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லிக்கலாம், ஆன்சர் 3ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. ஓகே, அடுத்த கொஸ்டின், சேம் 2 positions of a dice are shown below. Which number will appear on the face opposite with number 5? 5க்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சேம் 2 டைஸ், 1 நம்பர் காமனா 2 நம்பர் காமனான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே
ஒன் நம்பர் காமனாக இருக்கா, 3ங்கிற நம்பர் மட்டும். அப்போ என்ன பண்ணுவோம், 3ங்கிற காமனான நம்பரை எடுத்து எழுதிட்டு மிச்சம் இருக்கிற நம்பரை கிளாக் வைஸில், அதாவது 5 1 இங்கே 6 2ன்னு எழுதுவோமா, 6 2. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், 1க்கு ஆப்போசிட் 2, 5க்கு ஆப்போசிட் 6, 3க்கு ஆப்போசிட் 4. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 5யோட ஆப்போசிட். 5யோட ஆப்போசிட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது, 6. அப்போ ஆன்சர் 6. ஓகேவா. இது 2 days தான், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து 4 days மோர் தென் 3 daysக்கு அந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா. இப்போது இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 days கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலேயும் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, விச் லெட்டர் வில் பி த ஃபேஸ் ஆப்போசிட் வித் ஏ. ஏவோட ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த டைஸ் 2 கம்பேர் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு செகண்ட் கம்பேர் பண்ணலாமா, ஃபஸ்ட்டு செகண்டு கம்பேர் பண்ணலாம். இதில் எவ்வளோ நம்பர் காமனாக இருக்குது, அதாவது எவ்வளோ ஆல்ஃபபெட்ஸ், 1 ஆல்ஃபபெட் காமன். அப்போ என்ன ஆல்ஃபபெட், ஏங்கிற ஆல்ஃபபெட் காமனாக இருக்குது. மிச்சம் இருக்கிறத கிளாக் வைஸில் எழுதுவோமா, பிஎஃப் பிஎஃப். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஏன்னா இசி இசி. அப்போ எஃப்க்கு ஆப்போசிட் சி, பிக்கு ஆப்போசிட் இ. அப்போ ஏக்கு ஆப்போசிட் மிச்சம் என்ன லெட்டர் மட்டும் பாக்கி இருக்குது, டி. அப்போ ஏக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லிக்கலாம், ஈஸியாக டின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி 4 days இல்லை 3 days கொடுத்துருந்தாங்கன்னா ஏதோ ஒரு 2 days கம்பேர் பண்ணி நம்மளுக்கு அந்த 2 ஃபார்மெட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது 2 days 1 நம்பர் காமன், இல்லாட்டி 2 days 2 நம்பர் காமன். இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்து சேம் அதே டைப் ஆஃப் கொஷின் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், 4 பொசிஷன்ஸ் ஆஃப் அ டைஸ் கிவன் பிலோ, ஃபைண்ட் த கலர் விச் இஸ் ஆப்போசிட் டு எல்லோ. எல்லோக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா. இப்போது இந்த எல்லோ இங்கே இருக்கா, எல்லோக்கும் ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 டைஸை கம்பேர் பண்ணலாம். இங்கே எவ்வளோ நம்பர் காமனாக இருக்குது, அதாவது எவ்வளோ வேர்ட்ஸ் காமனாக இருக்குது, ஆரஞ்ச் ஆரஞ்ச், ப்ளூ ப்ளூ. அப்போ 2 days 2 நம்பர் காமன் ஃபார்மெட்டா. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லோவும் ஒயிட்லட்டும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட்டுன்னு சொல்லிக்கலாமா. எல்லோவும் ஒயிலட்டும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட்னு சொல்லிக்கலாம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எல்லோக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்லோக்கு ஆப்போசிட் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஒயிலட்டுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்து அதே 4 days தான், சேம் காமன் பேட்டர்ன் தான். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் இந்த டைஸ் பாருங்கள். அன்ஃபோல்டட் டைஸ் இஸ் கிவன், சூஸ் த ஃபோல்டட் பேட்டர்ன் ஆஃப் அன்ஃபோல்டட் டைஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ். ஓகேவா. ஒரு அன்ஃபோல்ட் டைஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோல்டு பண்ணால் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட்ஸ் எழுதணும். நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ்டீரியர் சைட்ஸ் ஆர் ஆப்போசிட்ஸ், ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் ஆர் ஆப்போசிட்ஸ். இப்போ இங்கே எல்லாமே எக்ஸ்டீரியர் சைட்ஸாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துருங்க. டியும் எஃப்பும் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆப்போசிட்ஸ். ஓகே. ஏவும் சியும் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆப்போசிட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு இ பி, மிச்சம் இருக்கிறது இயும் பியும் ஆப்போசிட்ஸ். இப்போ நம்ம ஆப்ஷனில் செக் பண்ணலாமா, இசிஏ நம்மளுக்கு என்ன தெரியும், ஏவும் சியும் ஆப்போசிட்ஸ்னு தெரியும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் சியும் அட்ஜசன்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. இங்கே ஆப்ஷன் பி டிபிசி, டிபிசி. ஓகேவா. எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி நம்மளுக்கு வரலாம். சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிசிஏ, டிசிஏ நம்மளுக்கு ஏசி, சிஏ வந்து ஆப்போசிட்ஸ்னு தெரியும். ஆனால் இங்கே அட்ஜசன்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டியில் இபிஎஃப், இபிஎஃப் இயும் பியும் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆப்போசிட்ஸ்னு தெரியும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இயும் பியும் அட்ஜசன்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டியும் நம்மளுக்கு வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஈச் ஆஃப் 6 different faces of a cube has been coated with different color, that is V, I, B, G, Y and O. சரி, ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க, கலர்ஸ் Y, O, B are on adjacent faces. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டயக்ராம் வரைஞ்சிடலாமா. என்ன சொல்லியிருக்காங்க, கலர் Y, O, B வந்து பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, Y, O, B. அதே மாதிரி கலர் I, G, Y are on adjacent faces, I, G, Y are on adjacent faces, அதாவது பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு BGY பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்தில் OVB பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, விச் கலர் ஆஃப் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் கலர்ட் ஓ. ஓக்கு ஆப்போசிட்டில் என்ன கலர்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு 2 இதை கம்பேர் பண்ணிக்கலாமா, ஃபஸ்ட்டு 2 இதை. அப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, 1 ஆல்ஃபபெட் காமனில் இருக்கா, 1 ஆல்ஃபபெட். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த காமனான ஆல்ஃபபெட் எழுதிட்டு மிச்சம் இருக்கிறத கிளாக் வைஸ், அதாவது OB. ஓகேவா. மிச்சம் இங்கே IG எழுதிடலாமா. இப்போ பிக்கு ஆப்போசிட் ஜி, ஐக்கு ஆப்போசிட் ஓ. அப்போ ஒய்க்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும், மிச்சம் இருக்கிற லெட்டர் வியாக இருக்கும். ஓகேவா. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஓக்கு ஆப்போசிட் ஐன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா.
டைஸு ரொம்ப ஈஸியான டாபிக் தான், மோஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். புரிஞ்சா? சரி, ஓகே. லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, பார்த்துடலாம். இங்கே பார்த்துக்கோங்க. விச் ஆல்ஃபபெட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் அ கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன ஆல்ஃபபெட் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுனா ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், கொடுத்துருக்கிற டைஸை ஃபஸ்ட்டு ஆப்போசிட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 டைஸை கம்பேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு எந்த ஆல்ஃபபெட்டுக்கு எது ஆப்போசிட் வரும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? எஸ்எம் 2 நம்பர் காமனாக இருக்கா? அப்போ மிச்சம் இருக்கிறது டியும் டபிள்யூவும் நம்ம ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அதே நம்ம என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணலாம். அப்போது டி காமனாக இருக்கா? அப்போ காமனாக இருக்கிற நம்பரை எழுதிட்டு மிச்சம் இருக்கிறத கிளாக் வைஸ் எஸ்எம்மா எஸ்எம். நெக்ஸ்ட்டு இங்கே டினா யூஒய். ஓகேவா? இப்போ எம்முக்கு ஆப்போசிட் ஒய், எஸ்ஸுக்கு ஆப்போசிட் யூ, டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ. இந்த மாதிரி ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. ஓகேவா? இப்போது ஆப்ஷன்ஸை எடுத்து லைனாக இங்கே ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு டபிள்யூ வச்சு பார்க்கலாம். டபிள்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு டிக்கு ஆப்போசிட் என்னன்னு தெரியும், டபிள்யூன்னு தெரியும். ஆனால் இங்கே டி இங்கே இருக்கா? அது பக்கத்தில் அட்ஜசன்ட்டில் டபிள்யூ வர வாய்ப்பே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு டி இருக்குது, இங்கே எப்படி மறுபடியும் டி வரும்? ஸோ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு எஸ், டிஎம்எஸ். எஸ்ஸை போட்டோன்னா ஃபஸ்ட்டே அதே ஃபேஸ் கொடுத்துருக்காங்களா டிஎம்எஸ்ன்னு. ஸோ சேம் அதே ஃபேஸ் எப்படி வரும்? அதுவும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? நோ சான்ஸ். ஓகேவா? அப்புறம் மிச்சம் இருக்கிறது யூ. இப்போ யூ எடுத்து இங்கே ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல யூவை ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு டைஸ் என்ன ஆகிடும்? டிஎம்யூ. இப்போ இந்த யூ கரெக்டாக இல்லையான்னு நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற டைஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போது தேர்டையும் ஃபோர்த்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? 1 நம்பர் காமனாக இருக்கா? 2 நம்பரா? 2 நம்பர் டியூ. அப்போ எம்மும் ஒய்யும் நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம்? ஆப்போசிட்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எம்மு ஒய் என்னென்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆப்போசிட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எம்மு ஒய் ஆப்போசிட். ஸோ அது கரெக்டாக ஃபிட் ஆகுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த செகண்டையும் ஃபோர்த்தையும் கம்பேர் பண்ணலாம். செகண்டையும் ஃபோர்த்தையும் இப்போ எந்தெந்த இது காமனாக இருக்குது? எம்மு காமனாக இருக்குது. எம் மட்டும்தான் காமனாக இருக்கா? சரி, காமனாக இருக்கிற எம்மை எடுத்து எழுதிடலாம். மிச்சம் கிளாக் வைஸில் எஸ்ஸு டபிள்யூ, இங்கே கிளாக் வைஸில் யூடி. ஓகேவா? இப்போ டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ, எஸ்ஸுக்கு ஆப்போசிட் யூ, எம்முக்கு ஆப்போசிட் ஒய். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எம்முக்கு ஆப்போசிட் ஒய்யா? எம்முக்கு ஆப்போசிட் ஒய். எஸ்ஸுக்கு ஆப்போசிட் யூவா? எஸ்ஸுக்கு ஆப்போசிட் யூ. டிக்கு ஆப்போசிட் டபிள்யூவா? டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ. இப்போ நம்ம அங்கே யூ ஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்போசிட் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. அப்போ நம்ம ஆப்ஷன் என்ன சொல்லிக்கலாம்? ஆப்ஷன் ஏ யூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, அவ்வளோதான். டைஸ் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஜஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ்னால் என்ன, நான் ஸ்டாண்டர்டைஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு டைஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 2 டைஸில் 1 நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா காமனாக இருக்கிற நம்பரை எழுதிட்டு மிச்சம் இருக்கிற நம்பரை கிளாக் வைஸில் எழுதுவோம். இதே 2 டைஸில் 2 நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மிச்சம் இருக்கிற நம்பர் ஆப்போசிட்ஸ்னு சொல்லிடுவோம். மோர் தேன் 2 டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு 2 டைஸ் எடுத்து கம்பேர் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிடலாம். இதே அன்ஃபோல்டட் டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்டீரியர் சைட்ஸ் ஆப்போசிட்ஸ்னு தெரியும், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் ஆப்போசிட்ஸ்னு தெரியும். ஓகேவா? இருக்கிறதே டைஸ் தான் சின்ன டாபிக், ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக். ஸோ டைஸை நல்லா பார்த்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சா? சரி, ஓகே தான். அவ்வளோதான். டைஸ் கிளாஸ் ஓவர். தேங்க்யூ.